வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோ வந்து ஒரு ரெகுலர் வீடியோலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நம்மளோட புக் ஃபேர் அன்லிமிட்டெட் புக் ஃபேர் வந்து திருச்சி தில்லை நகரில் 5th கிராஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் மேஜர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய ஃபிக்ஷன் புக்ஸு, ஸோ ஃபிக்ஷன் லவர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபிக்ஷன் புக்ஸ் இருந்துச்சு. இங்கிலீஷில் ஃபிக்ஷன் புக்ஸு, கிட்ஸு புக்ஸு, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷன். பாக்ஸ், அதாவது அது எப்படின்னா ஒரு பாக்ஸு வச்சு தான் அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்வலாகவே எனக்கு புக் ஃபேர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ் இங்கிலீஷ்னு ரொம்ப வேறுபாடெலாம் பார்த்து வாங்க மாட்டேன். நிறைய தமிழ் புக்ஸ் படிப்பேன். அதே அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் புக்ஸும் படிப்பேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அன்லிமிட்டெட் புக் ஃபேர். ஸோ வீடியோ வந்து அந்தளவுக்கு எனக்கு கரெக்டாக மூவிங்கில் எடுக்க தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிக்ஷன், கிட்ஸு, நான் ஃபிக்ஷன் ரெண்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து செல்ஃப் ஹெல்ப் செட்டில் இருந்துச்சு. ஸோ செல்ஃப் ஹெல்ப் செட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய புக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்ற பாக்ஸில் ஒரு பாக்ஸ் வந்து 1199, அதாவது 1200, 1500, அப்புறம் 2000 அந்த மாதிரி புக்ஸு சைஸ் இருந்துச்சு. அதை ஃபில் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸை. ஸோ எல்லாமே கலெக்ஷன் வைஸ் வந்து கிட்ஸுக்கும் சரி, செல்ஃப் ஹெல்ப்புக்கும் சரி, எஸ்பெஷலி த ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் லவர்ஸ் இன் இங்கிலீஷ் டெஃபினட்டாக ஒரு தடவை திருச்சி அரௌண்டில் இருக்கவங்க விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது டியூஸ்டேவோட லாஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே இருக்குது. ஸோ ஷேக்ஸ்பியரோட புக்ஸு பார்த்திங்கன்னா ஜேன் ஆஸ்டனோட புக்ஸ் இருந்தது. ஸோ இது பழைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப தேடி தேடி தேடி, அதாவது நிறைய தேடி பார்த்தோம். ஸோ பட் வீடியோ வந்து நான் ஓவராலாக லாஸ்ட்டாக ஒன் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தேன். ஸோ அட்லீஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா தெசாரஸு, ஜெர்மன் தெசாரஸ், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, காலின்ஸோட டிக்ஷனரி, என்சைக்ளோபீடியா, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்ஷனரிக்கே அவ்வளோ பெரிய புக்ஸு, அவ்வளோ பெரிய இது இருந்தது. பெரிய டேபிள் போட்டிருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்ஷனரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கு, லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸோட ரெஃபரன்ஸ் புக் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெஸ்ட்டு செல்லர்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க, அதாவது 3 மில்லியன் காப்பீஸ் சோல்டு அப்படின்ற மாதிரி பெஸ்ட்டு செல்லர்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய புக்ஸ் வந்து இருந்தது. இப்போது நீங்கள் இது எப்படின்னா, நான் ஓவராலாக அட்லீஸ்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷோ பண்ணிடணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நேரில் போய் பார்க்குறதுக்கான ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தது. ஸோ ப்ராப்பராக இல்லை, புக்ஸு சரியாக தெரியல, அந்த மாதிரியான இது வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து புக்ஸ் பார்க்குறம்போது எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. ஏன்னா புக் ஃபேர் போனேன்னா நான் ரொம்ப நேரம் நின்று நானே புக்ஸை செலக்ட் பண்ணி சாரீஸ் மாதிரி திரும்ப கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் அதுக்கப்புறம் குறைச்சி, இங்கே பாருங்கள் ஜேன் ஆஸ்டனோட மேன்ஸ்ஃபீல்ட் பார்க் புக் இருக்குது. ஸோ நிறைய திரும்ப குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப எடுத்தேன்னா ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து டிக்ரீஸ் பண்ணுவேன். இந்த இது இருக்குது, இந்த மாதிரி ஜானரில் நம்ம நிறையா படிச்சிருக்கோம், இது படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்ப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 50 ஷேட்ஸ் ஆஃப் ஃப்ரீடு, இதுக்கு முன்னாடி 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே ஒன்று இருந்துச்சு, நான் வச்சுருந்தேன், படித்தேன் அது. ஸோ நார்மன் வின்சென்ட் பீலே அவங்களோட புக்கு, இது ஜுபின் மேத்தா. ஸோ செல்ஃப் ஹெல்ப் புக்கு நிறையா இருந்துச்சு. கிட்ஸுக்கும் நிறைய புக்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான புக்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு என்னோடய இங்கிலீஷ் வெக்காபுலரி ப்ளஸ் என்னோடய இங்கிலீஷ் ரீடிங் கெப்பாசிட்டி, ஸோ நம்ம நிறைய ரீட் பண்ண நம்மளோட தாட் ப்ராசஸ் இங்கிலீஷில் மாறும். ஸோ நம்ம இங்கிலீஷை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறத விட இங்கிலீஷில் தாட் ப்ராசஸ் மாறுச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப செல்ஃப் ஹெல்ப் புக்கு. செல்ஃப் ஹெல்ப் புக் மேலே இருக்கிற லவ் வந்து எனக்கு எப்போவுமே குறையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ புக் இருந்தாலும் ஒரே மாதிரி தாட்ஸ் கூட சில நேரம் இருக்கும். சேம் தானே, இதே அதில் சொல்லியிருந்தாங்க, பட் நான் நிறையா படிப்பேன். ஏன்னா அந்த மோட்டிவேஷன், செல்ஃப் ஹெல்ப் புக்கில் இருந்த மோட்டிவேஷன் வந்து இந்த மெமரி என்ஹான்ஸ்மெண்ட், அந்த பேசுகிறதுக்கான தாட்ஸை வந்து எனக்கு நிறைய கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.